வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்று அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் எண் 2. அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் அப்படின்னு சொன்னால் அன்பு இல்லாதவர்கள். எல்லா பொருள்களையும் தமக்கு உரிமையாக கொண்டு வாழ்வார்கள். ஆனால் அன்பு உடையவர்கள், அதாவது மனதிலே தூய அன்பு உடையவர்கள், என்பும் உரியர் பிறர்க்கு. என்பு என்று சொன்னால் எலும்பு, அதாவது தனது உடம்பை கூட பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் அப்படிங்கிறது தான் குறளுடைய பொருள். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக்கி கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். அப்போது அன்போடு இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுயநலம் கருதாமல் பிறர்க்காக கொடுத்து உதவுவார்கள் அப்படிங்கிறத வள்ளுவர் குறள் மூலம் விளக்கி இருக்கிறார். இதுக்கு ஒரு சின்ன கதை பார்த்தோம்னா, அதாவது ஒரு அசுரன், அவனுடைய பெயர் விருத்ராசுரன் என்பது. அப்போது அவன் ரொம்ப வருஷம் தவம் இருக்கிறான். அதாவது தவம் பிரம்மாவை பார்க்கணும், படைச்ச கடவுளான பிரம்மனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருக்கிறான். அப்படி தவம் இருந்த விருத்தாசுரன் பிரம்மாவை பார்த்த உடனே பிரம்மன் கிட்ட வரம் கேட்குறான். என்ன வரம்னு கேட்டால், நான் சாகாது இருக்க வரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரம்மா சொல்கிறாரு, உலகத்தில் தோன்றிய எல்லா உயிர்களும் அழிய வேண்டியது இயற்கை நியதி, அதை யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பிரம்மா என்ன சொல்கிறாரு, இந்த நியதியை மாற்ற என்னால் மட்டுமல்ல மும்மூர்த்திகளாலும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு பிரம்மா மறுபடியும் அசுரன் கிட்டனா, நீ வேணா எப்படியெல்லாம் சாகக்கூடாது அப்படின்னு வேணா ஒரு வரம் கேளு, நான் வேணா தரேன்னு சொல்கிறார் பிரம்மா. உடனே கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்த அசுரன் என்ன சொல்கிறான், தேவா, நான் எந்த உலோகத்தாலான ஒரு ஆயுதத்தாலும் பஞ்சபூதங்களாலும் உலகில் தோன்றிய எந்த உயிரினத்தாலும் சாகக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறான் அசுரன். உடனே பிரம்மா அந்த வரத்தை கொடுத்துட்றார். இதை வாங்கின உடனே இந்த விருத்ராசுரன் அப்படிங்கிற அசுரன் என்ன பண்ணுறான்னா, மக்களுக்கு ரொம்ப கொடுமை, மக்களுக்கு இல்லை, முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் அவ்வளோ பேருக்கும் கொடுமை நிறைய பண்ணுறான். கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமான் தேவேந்திரன் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த அசுரனை அழிக்கணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னா, மனமும் யாராவது தன்னுடைய எலும்பை கொடுத்தா, ஏன்னா ஏற்கனவே அசுரன் சொல்லிட்டான் எதாலலாம் நான் சாகக்கூடாது அப்படின்னு. அப்போது யாராவது ஒருத்தர் தன்னுடைய எலும்பை கொடுத்தால் அதை ஆயுதமாக்கி அந்த அசுரனை நீ வெல்லலாம் சிவபெருமான் சொல்லிடுறார். உடனே தேவேந்திரன் பூலோகத்தில் பார்த்து ஒரு ரிஷி ஒருத்தர் ஒற்றை காலில் தவம் செஞ்சிட்ருக்கிறார். அவருடைய பெயர் ததீசி முனிவர். அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முனிவரே, உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்குன்னொன்னே முனிவருக்கு, தேவேந்திரா, நீ தான் என் முன்னாடி நிற்கிறாயா, நீ என்ன வேணும் கேளுன்னு. இவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி இந்த அசுரன் இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், இந்த அசுரனை அழிக்கணும் அப்படின்னா மனிதரினுடைய முதுகு எலும்பு எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போது ததீசி முனிவர் சொல்கிறாரு, நான் இறந்த பிறகு என்னுடைய எலும்பால் மக்களுக்கு நல்லது நடக்குது, தேவர்களுக்கு நடக்குது அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், நெருப்பில் விழுந்து என்னுடைய உடம்பை எரிச்சுக்கிறேன். என்னுடைய உடம்பு எரிஞ்ச பிறகு என்னுடைய முதுகெலும்பை எடுத்துகிட்டு போய் நீ அந்த அசுரனை அழிச்சிருன்னு சொல்கிறார். அதே மாதிரி ததீசி முனிவர் நெருப்பில் விழுந்து தன்னுடைய உடலை எரித்து கொள்கிறார். இவன் என்ன பண்ணுறான், தேவேந்திரன் அந்த முதுகெலும்பை கொண்டு வரும்போது அந்த முதுகெலும்பு தான் வஜ்ராயுதம். அப்போ சிவன் என்ன சொல்கிறாரு, இந்த வஜ்ராயுதத்தை கையில் எடுத்துகிட்டு போய் நீ என்ன பண்ணு, போர் செய்து அந்த அசுரனை அழித்து விடுன்னு ஆசி வழங்குறாரு. அதே போல் தேவேந்திரனும் இந்த ததீசி முனிவருடைய முதுகெலும்பை வஜ்ராயுதமாக எடுத்துகிட்டு போய் அந்த அசுரனை அழிச்சிடுறான். அப்போது இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அன்பு உடையவர்கள் பிறர் நலத்துக்காக தங்கள் எலும்பை கூட கொடுத்து உதவுவார்கள் உரிமையாக. அதாவது எல்லாரும் அன்பு இல்லாதவங்க சுயநலம் கருதி எல்லா பொருள்களையும் அவங்களுக்கே வச்சுப்பாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க தங்கள் உடலை கூட பிறருடைய நலத்துக்காக கொடுத்து உதவுவார்கள் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு விளக்குகிறது. மீண்டும் குறள். அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.
உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.